நம்ம இடத்துக்கு நாரதர் மகரிஷி பிரம்மாவின் புத்திரரா கலைவாணியின் மைந்தரா எங்கிருக்கிறார் உள்ள இருக்காரு அத சொல்லுமியா சாமி சம்போ சமிதோ பிரபஞ்சாரி செவனேன்னு வந்து நிக்கிற ஒரு சாமியை எருமச்சாரி எருமச்சாரின்னு வர்றாரு பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி சமிதோ சமிதோ பிரபஞ்சாரி யாச்சி போய் சாமி சமிதோ சமிதோ பிரபஞ்சாரி யாச்சி போய் சாமி நமஸ்கார மணிவா நமஸ்கார மணிவா Bye.
ஆடி பாடி வரவேற்பதை குலப்பட்டு சாமி. வாங்க வணக்கம். உண்மை கண்டவுடனே எமக்கும் மயக்கம் என்ன அந்த மௌனம் என்ன எங்க வாழ்க்கையில அவளுக்கு வந்திருக்குமே மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணே ஓ தயக்கம் என்ன சலனம் என்ன காணிக்கைதான் என்னே மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணே ஓ தயக்கம் என்ன அடுத்த காலம் எங்க அம்மா வள்ளியம்மா இருக்காங்க. கொஞ்சம் ஒத்துங்க. அம்மா வள்ளியம்மா. தங்கச்சி. அம்மா. வள்ளிக்கண்ணே. அண்ணனுக்கு எவ்வளவு மரியாதை பாரு. மரியாதைக்கு உன்னை பார்த்த நீரும்
தப்பு தப்பா கேக்குறா. அண்ணா எதிர்க்காமலை தீர். நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்கிறார். நம்ம இடத்துக்கு நாரதர் வந்தது. நாரத மகாமுனிவர் வந்திருக்கிறார். நாரத மகர்ஷி ஆமா நம்ம இடத்துக்கு நம்ம இடத்துக்கு நம்ம இடத்துக்கு ஆமா மேலோகத்துல இருந்து மேலோகத்துல. உலகத்துக்கு வந்திருக்காரு. ஆமா. நாரத மகர்ஷி எப்படி கண்டுபிடிச்சீங்க? அவரு கட்ட வச்சிருக்காருமா. ஏன் கட்ட வச்சவங்க நாரத மகர்ஷியா? கல் வீண் அவர் மட்டும் தான் வச்சிருக்காரா? கொட்டை போட்டுருந்தாரு. ஏன் வேற யார்ட்டும் கொட்டை இல்லையா? 3 நாமம் போட்டிருந்தாருமா. அவரே சொன்னாரு. ஏன்னா கொண்ட அவர் மட்டும் தான் போட்டிருக்காரு, வேற யாரும் போட்டிருக்காங்க? அவரே சொன்னாருமா. நான் கூட போட்டிருக்கேன். சிவபெருமான் தான் போட்டிருக்காரு. அம்மா அவரே சொன்னாருமா. என்ன சொன்னார் தெரியுமா? நான் தான் பிரம்மாவின் புத்திரன். கலைவாணின் மைந்தன் இருக்கேன். சாமி அழைத்து வாருங்கள், நான் சந்திக்கிறேன். சாமி வாருங்கள் வாருங்கள். நல்ல பேரி வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நாளை எந்த தோட்டத்தில் நாளை மலரும் பிள்ளைகளே, நல்ல பேரி வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நாளை எந்த தோட்டத்தில் நாளை மலரும் பிள்ளைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. மகராசி மனமே மனப்போற்ற மணியே, செய்யலாம் கூட்டி வெண்மையர் காணும் தயவே. பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நாளை எந்த தோட்டத்தில் நாளை மலரும் பிள்ளைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. என் சார்பாகவும் இந்த நாட்டு மக்களின் சார்பாகவும் என் அண்ணன் தோழி சார்பாகவும் சார்பாகவும் எதற்காக அதற்கு என்ன காரணம் கூறுகள். உங்களுக்கு என்ன வர வேண்டும்? வாங்க ரொம்ப அவசரப்படுறா. சாமி எனக்கு இது சப்பலா கிட்ட மட்டும் 2 நாளைக்கு கொடு. இது எதற்கு? இந்த கட்டையை வச்சுதான் பெரிய வேலையெல்லாம் பார்க்கணும். என்ன வேலை செய்ய போறீங்க? இந்த ஆளு ரொம்ப சேட்டை செய்யும். சரி, பின்னாடி கொண்டு போய் காய அடிச்சு விட்டுருவோம். முன்னாடி எதுக்கு இந்த ஆளு யோ, என்னமா சொல்ற அப்படியே? சிறு பிள்ளைங்க அறியாதனமா பேசியிருக்கோம். வேற மனைக்கு வைத்துக் கொள்ளக்கூடாது. நிறைய சம்பளம்லாம் வாங்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். சரி, 7000 ரூபாய் வேணும்ன்றீங்க. இருக்கட்டும். ஏன்னா கல்யாணம் பண்ற சுச்சுவேஷன் பெரிய பணக்காரத்தையா போச்சு. அப்புறம் செலவழிக்கணும்ல. ஆமா 7000 ரூபாய் வாங்குறதுலாம் சரியா? ஒரு 100 ரூபாய்க்குள்ள சட்டி வாங்கி போடுங்க. அதெல்லாம் யாராவது சொல்லுவாங்க. ஆமா அதெல்லாம் கிடிபாடி கிரியுது. அப்படி அப்பதே அவள் நமக்குன்னு தலையை உள்ள விட்டா பார்த்தீங்களா இல்லையா? சிறு பிள்ளைகள் அறியாதனம் பேசியிருக்கோம். நாங்கள் பேசியதால் மனைவி வைத்துக் கொள்ளாமல் நல்லாசி வழங்குங்கள் சுவாமி. அப்படி ஆகட்டும், சென்று வாருங்கள். அவளுக்கு கொடுத்தீங்கல்ல, உங்களுக்கு என்ன வேண்டும்? எனக்கு ஒரு வர வேணும். என்னங்க? கேட்கறேன், கோச்சிக்க மாட்டீங்கல்ல? கோச்சுக்காத மாதிரி கேளுங்க. இல்ல கோச்சிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சரிங்க, ஒரே ஒரு வர வேண்டும் சாமி. என்ன வரணும்? அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா, சரி, சாமி அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா சரி. அவ கேட்ட மாதிரி எப்பதான் உள்ள போவ? உங்களை மொட்டை குட்டியா பார்க்கணும். அறிவுறுக்காயா உனக்கெல்லாம்? வாழ்க வெண்மகளே வாழ்க, ஒப்பிடம் புகழர்ந்து உபசரிக்கின்ற பேசி உப்பிடாமல் கூட விட்டால் 9 முப்போட மாடு வாழ மட்டும் கடுப்பசி அதுதான் என்பது போல அழகான வரவேற்பு.